வணக்கம் நண்பா. வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சன் ஆஃப் தஞ்சை அப்படிங்கிற ஒரு பிசி கேம் ரிலேட்டட் தான். பிசி ப்ளஸ் எக்ஸ்பாக்ஸ், அப்புறம் ப்ளே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே விளாட்ற மாதிரி தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இதை முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா தமிழில் தான் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஏரியாவுமே தஞ்சை சுற்றி இருக்கிற மாதிரி அப்படிலாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க. சோழர்கள் காலத்தில் இருக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேரக்டர் வந்து எப்படின்னா சோழர்கள் மன்னர்கள் மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் ட்ரூப்பில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக கதை எப்படின்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் மூவிஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதோ அதே மாதிரி தான் கேமிங் இண்டஸ்ட்ரியும் அதோட ரொம்ப பெருசு. இப்போதைக்கு நம்ம ஃபேமஸாக பார்க்கும்போது ஜிடிஏ வைஸ் சிட்டி, அதுக்கப்புறம் ஜிடிஏ ரிலேட்டடாக இப்போது நெக்ஸ்ட்டு ஜிடிஏ 6 வரப்போகுது. நவம்பர் மென்ஸ் டே அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 பில்லியனோ 2 பில்லியன் கிட்ட அவங்க அதுக்காக ப்ரொடக்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மேக்கிங்காக. ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து மேக் பண்ணுறாங்க. பில்லியன் ருப்பி இல்லை, பில்லியன் டாலர். ஸோ ஒரு டாலருங்கிறது ரஃபாக ஒரு 95 to 96 இருக்குது. ஸோ ரஃப் எஸ்டிமேஷன் 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி வரும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் போது நமக்கு கேமிங் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பீப்புள் ப்ளஸ் தமிழில் வந்து டெக்ஸ்ட்டு, தமிழ் உள்ளுக்குள்ளே கேரக்டர் பேசுகிறதெல்லாம் வருதுன்னா பெரிய விஷயம். ஸோ நான் இந்த ஒய்சிட்டி, அப்புறம் ஸ்பைடர்மேன், இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்பைடர்மேன்லாம் விளாண்டுருக்கேன். அதே மாதிரி ரீசெண்டாக வந்திருக்கிற அந்த காட் ஆஃப் வார், ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ், அப்புறம் அந்த அனிமே, அதுக்கப்புறம் அந்த ரெசிடென்ட் ஈவல் இதெல்லாம் விளாண்டுருக்கேன். நான் பர்சனல் பிசியில் கார் கேம் தான் விளாண்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் ஆஃபீஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட வீட்டில் நிறைய பேர் பிஎஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் அப்படி போய் தான் விளாண்டுருக்கேனே தவிர நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பிஎஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. பட் வந்து மேக்ஸிமம் லேப்டாப்போட கெப்பாசிட்டியே விளாடலாம் இதெல்லாம். ஓரளவுக்கு அப்கிரேட் பண்ணோம். இப்போதைக்கு ஒரு 8 ஜிபி ரேமில் தான் இருக்குது. 64 வரைக்கும் நான் அப்கிரேட் பண்ணேன்னா என்னோடய லேப்டாப்லேயே விளாட்லாம். ஸ்டோரேஜுமே எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிசி வச்சுருக்கிறவங்க தான் இந்த கேம் ஆடணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் அதில் தான் விளாட்ணும், இல்லை நான் வந்து எக்ஸ்பாக்ஸ் அதில் தான் விளாட்ணுங்கிற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் உங்களோட லேப்டாப்லேயே இதெல்லாம் விளாட்லாம். இப்போ ரீசெண்டாக க்ளவுட் ரிலேட்டடாகவும் எமுலேட்டர்ஸ்லாம் வருது. ஸோ க்ளவுட்லேயே வந்து லான்ச் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் இருந்து நெட் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம விளாட்லாங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. ஜியோ கேம்ஸ்லாம் அதில் தான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்னலாக நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த செக்டரில் வந்து தமிழ் ரிலேட்டடாக கேமிங், ஃபஸ்ட்டு கேமிங் வந்து இப்போது இதுதான் வருது, சன் ஆஃப் தஞ்சை. உண்மையிலேயே இவங்களோட வெப்சைட்டில் தான் நான் இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம், கேரக்டர்ஸ், வேர்ல்டு, கேலரி, பாஸ், ஸ்டூடியோ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பக்கத்தில் ஒரு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கிலீஷ் தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் வந்து மாற்றுற மாதிரி. ஸோ இப்போதைக்கு விஷ்லிஸ்ட்டில் தான் இதை கொண்டு வர முடியும். ட்ரைலருமே சூப்பராக இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட ட்ரைலர். நான் அது இதில் காமிக்க விரும்பலை. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அது எதுவும் வருமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் சன் ஆஃப் தஞ்சை அப்படிங்கிற மாதிரி இதோட டைட்டில்.
ஸோ 1011 ஏடி அப்போ நடந்த விஷயம் மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே கேமிங் ரிலேட்டடாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் அந்த விஷுவலாக வந்து நீங்கள் அந்த பழைய தஞ்சாவூர் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் காமிக்கும் போது சூப்பராக இருக்கும். நம்மளோட கல்ச்சர் ரிலேட்டட் வேர்ல்டு வைடு வந்து போகிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே உள்ளுக்குள்ளேயே நிறைய தமிழ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ் வார்த்தைகள், தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எண்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டது. ஸோ தமிழ் எண்கள் கூட யூஸ் பண்ணலாம். பட் உண்மையிலே ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததே பெரிய விஷயம்ல. ஸோ இப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா, இதுலேருந்து நெக்ஸ்ட் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் இந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. The world doesn't pass for you. ஓகே, எல்லாமே இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க தமிழில். தஞ்சாவூர், தஞ்சை, லவுட் லிவிங் சிட்டி. ஒரு காலத்தில் தலைநகரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இப்போயும் நல்ல ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நானும் அங்கே ஒரு 10 to 15 இயர்ஸ் இருந்தேன். இப்போ தான் சென்னைக்கு வேலை விஷயமா வந்துட்டேன். காவேரி கரை. ஸோ பாதை இப்படி தான் நீங்கள் பாதையெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாதை இல்லை, வயல்வெளியில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க குதிரையை. நல்லாயிருக்கும். இவங்களோட விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டு வருவாங்க போல இருக்கு. எஸ்பெஷலி ஃபைட்டு. சாரி எஸ்பெஷலி ஃபைட் வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எடிட்டிங்லாம் இல்லை, ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணுவேன். ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், மன்னித்து விடுங்கள். ஓகே, டக்குன்னு பாஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பாஸ் பண்ண முடியல. ஃபைன். நிலங்களுமே அவங்க கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பாலை நிலம், மருதம், நெய்தல், குறிஞ்சி, முல்லை, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ப்ளஸ் வந்து டெம்பிள், கோயில்கள், அதில் இருக்கிற விஷயங்கள். கோயில்களே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்கூல் மாதிரி தான் ஆரம்பிச்சது. அது இப்போதைக்கு வேறு மாதிரி மாறி நிற்கிது. திரும்பி பழைய மாதிரி எப்படி மாறும்னு தெரியல, பார்ப்போம். எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ் அ ஸ்டோரி and every face in the crowd has somewhere to be by sundown. கோட்ஸ்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷுவல்ஸ் வந்து மற்ற எந்த ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் ரிலேட்டட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக இருக்கேன்னு நிறைய பேர் வாங்க வாய்ப்பு இருக்குது. அந்த சுருள் வால் பற்றிலாம் அப்போ தான் நான் கேள்வியே பட்டேன், இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு. உண்மையிலே இதெல்லாம் வேறு லெவல் கலை. ஸோ நிறைய விஷயத்த வந்து எல்லாம் தமிழ் மண்ணில் இருக்கிற விஷயத்த வந்து இழக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் இது ரிலேட்டடாக சொல்லி தருவாங்க. இப்போ கலரி அதெல்லாம் கற்றுக்கிறவங்க இதுவுமே கற்றுக்குவாங்க. ஆப்வியஸ்லி இப்போது இந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் கேஸுக்கு வந்துங்க கம்மி தான். நம்ம இப்போது வெப்பன் ரிலேட்டடாக பார்க்கும்போது கன்னு அதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டு வெர்ஷன்லாம் வந்துருச்சு. பட் இது ஒரு ஸ்கில் மாதிரி தான், ஒரு உடற்பயிற்சி மாதிரி. இதை செய்கிறதுக்கு கற்றுக்கலாங்கிற மாதிரி வேணால் அந்த கலரி அதை வந்து தற்காத்து வைக்கிறதுக்கு கற்றுக்கலாங்கிற மாதிரி நம்ம
அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நெறைய பேரு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பத்தி குடுத்துருக்காங்க. எபிக் கேம் ஸ்டோர் எங்கெங்கெல்லாம் ஃபீச்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Xbox Wire, Xbox விண்டோஸோடது. விண்டோஸுங்கிறேன் மைக்ரோசாஃப்ட்டோடது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான்லாம் லேப்டாப்ல யூஸ் பண்ணேன்னா Xbox மூலியமா தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அரவுண்ட் 3000க்கு விக்குவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். 3000 டூ அதுக்கு கீழலாம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கேம் அதிகமா காசு குடுத்துலாம் வாங்குனது இல்ல. ஸோ எதுவுமே வாங்குவேனா என்னன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கேம் என்தூசியஸ்ட் கண்டிப்பா நான் செலவு பண்ணி கேம் விளையாடுவேன் அப்படிங்கிறவங்க வேணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வெப்சைட்ல வந்து அவங்க ஃபுல்லா குடுத்துருக்காங்க. ஓகே நானும் தஞ்சாவூர்ல தான் இருந்தேன். பட் இப்போ வந்து ஃபுல்லா மூவ் ஆயிட்டோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல தஞ்சாவூரோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மச் பெட்டரா இருக்கு. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பெட்டர் ஆக்கணும்னா ஒருத்தராச்சும் ஒரு மரங்கள், செடி இல்லைன்னா பிளாஸ்டிக் மர செடி இல்லாமல் ஒரிஜினல் செடி ஏதாச்சும் வீட்டில் வளங்க. ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஒருத்தருக்கு ஒரு செடிங்கிற மாதிரி நீங்கள் வளர்த்தாலும் பெட்டராக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண செடி அப்படி சொல்லி ஏத்தட்டிக்காக வாங்குறோங்கிற மாதிரிலாம் வாங்காமல் கொஞ்சம் பெட்டராக பாருங்க. என்னோட கருத்து. ஃபோட்டோஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. உங்களோட வெப்சைட் எல்லாமே இருக்குது. ஸோ கேமிங் இண்டஸ்ட்ரி உங்களோட கேமிங் நல்லபடியாக லான்ச் ஆகி பெஸ்ட்டாக பண்ணிச்சுன்னா நிறையா தமிழ் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணி அது ரிலேட்டட் கேம்ஸ் ஃப்யூச்சரில் கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கருத்து. உங்களுக்கு எந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை ஏதாச்சும்